தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் உள்ள முகப்பேர் பகுதியில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், அந்த பகுதியில் மக்கள் எப்படியெல்லாம் பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதையா. தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் சிறப்பான முறையில் தைப்பொங்கல் திருநாளானது மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு முறைப்படி இந்த பொங்கல் பண்டிகையானது விமர்சனையாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில சென்னை முகப்பேறு அந்தோனியார் தேவாலயத்துல மதங்களை கடந்து தமிழர் என்ற உணர்வோடு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழா கொண்டாட்டமானது இங்க நடத்தப்பட்டது. இந்த தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தேவாலயம் சார்பாக கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேவாலய வளாகத்திற்குள்ளாக வண்ண கோலமிட்டு கரும்புகளால் அலங்காரம் செய்து ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழர் என்ற உணர்வோடு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானையில் தேவாலய வளாகத்திற்குள்ளேயே குடும்பத்துடன் இணைந்து பொங்கல் வைத்து தமிழர்கள் பண்டிகையான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வரக்கூடிய காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த நன்னாள்ல விவசாயிகளின் வாழ்வு வளம் பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனை இந்த தேவாலயத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள், குறிப்பா கயிறு இழுத்தல், பானை உடைப்பது உள்ளிட்ட விளையாட்டுகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியோடு விளையாடி இந்த பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா இந்த பொங்கல் தினத்தன்று தேவாலயங்கள்ல ஜாதி மதம் கடந்து பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த பொங்கல் வைப்பது சமத்துவ பொங்கலை பறைசாற்றும் வகையில இந்த நிகழ்வு ஒரு முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு இந்த தமிழர்களை கூற்றும் வகையில இந்த தேவாலயத்துல சிறப்பு பிரார்த்தனைகளும் நடக்குது. அதுவும் மிகவும் ஒரு சிறப்பான ஒன்றா பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இந்த தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையில இந்த சென்னை முகப்பேரில் இருக்கக்கூடிய அந்தோனியார் தேவாலயங்கள்ல இந்த தமிழர் என்ற உணர்வோடு பாரம்பரிய முறைப்படி இந்த பொங்கல் விழா நடைபெறுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. மதங்களை தாண்டிய சமத்துவ பொங்கல் விழாவை நம்மளால் பார்க்க முடிகிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.